ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் மித்ரன். லாங் வீடியோ கொஞ்சம் போடவே முடியல. லாங் வீடியோ ரொம்ப நாளாக போஸ்ட் பண்ண முடியல. கொஞ்சம் டைமும் பிஸியாக பாப்பாவோடையனால கொஞ்சம் முடியல. இன்றைக்கி வந்து சிம்பிளாக பீர்க்கங்காய் துவையல் தான் பார்க்க போகிறோம். நான் தோல் வச்சு தான் அம்மாலாம் பண்ணுவாங்க. வேணால் கொஞ்சம் காய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெயில் ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு. நல்லா கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து பீர்க்கங்காய தோல் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம், குட்டி குட்டியாக. இல்லை கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சோன்னு ஒரு அரை காயும் பீர்க்கங்காயும் போட்டிருக்கேன். கொஞ்சம் குவான்டிட்டி கூட வேணும்னா நீங்கள் காயும் போட்டுக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தோல் மட்டும் செஞ்சாலுமே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா அந்த காய் வந்து நல்லா வதங்கி நல்லா வேகணும். நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியலாம், அமுகி பார்த்தா காய் வெந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 மிளகா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு புளியும் நான் ஆட் பண்ணிவிட்டேன். இது வீட்டில் சுத்தம் பண்ண புளின்றனால வேறு எதுவும் தோல் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அதை நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். நீங்கள் வந்து தேங்காய் துருவல் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது கூட கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டு நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தால் துவையல் சூப்பராக ரெடி ஆகிடும். அது வந்து சாம்பார்லாம் பிடிக்காதவங்க ஒரு நாள் இப்படியே செஞ்சுக்கலாம். எனக்கு எப்போயுமே பீர்க்கங்காய் ரொம்ப பிடிக்கும். இந்த பீர்க்கங்காய் வச்ச தோலில் செய்கிற துவையலும் ரொம்ப பிடிக்கும். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணவங்க ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.